ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹெல்தி ரெசிபி பார்க்க போகிறோம். சுகர் பேஷண்ட்ஸ் ஆர் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஆர் கிட்ஸுக்கு வந்துட்டு வெளியில் வந்து மோமோஸ் அதெல்லாம் வாங்கி தர வேணாம்னு நினைக்கிறவங்க வீட்டில் ட்ரை பண்ணலாம். பட் அந்த டேஸ்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இன்றைக்கி நம்ம செய்ய போகிற மோமோவில் வந்துட்டு ஆயில் அந்த மாதிரி எந்த கண்டென்ட்ஸும் பெருசாக இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணலாம். பட் எப்போவுமே நான் சொல்கிறது தான், சுகர் பேஷண்ட்ஸ் உங்கள் டாக்டர்ஸோட டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற ஃபுட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஹெல்தி வெர்ஷன், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம வந்து ட்ராவல் vlog நிறைய போடுவோம். ஸோ ஷிம்லா, மணாலி, குலு, ஆக்ரா, டெல்லி, கேரளா, மோஸ்ட் ஆஃப் கேரளாஸ் கவர் பண்ணியாச்சு. அண்ட் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு, இந்த மாதிரி நிறைய இடம் ட்ரெக்கிங்ஸ் அது இதுன்னு நிறைய இருக்கும். ஸோ பெங்களூர், செஞ்சி இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விலாக்ஸ் இருக்குது, போய் பாருங்கள். அடிஷ்னலாக ஃபாரின் ட்ரிப்ஸ் போகிறீங்க அப்படின்னா அதோட ப்ரொசீஜர்ஸ், அங்கே போய் எப்படி ஸ்டே பண்ணுறது, அங்கே எவ்வளோ செலவாகும், அந்த மாதிரி விஷயம் நிறைய போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு மெகாலயா ஒரு ஃபாரின் ட்ரிப்ஸ் ஒரு கேரளா, இந்தியாவில் நிறைய பிளேசஸ் நான் போன எல்லா இடமும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இப்போ பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மோமோ செய்கிறதுக்கு நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃப் ரெடி பண்ணணும். ஆனியன் இவ்வளோ சின்னதாக கட் பண்ணால் தான் கிட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. நம்ம நார்மலாக கட் பண்ணோன்னா சாப்பிட மாட்டாங்க. நான் யூஸ்வலாகவே அயன் யூட்டன்சில்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ இரும்பு சட்டி, இதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ஆயில் ஊற்றி தடவி வைங்க. நிறைய பேர் வந்து துரு பிடிக்குதுன்னாங்க நேரில் பார்க்கும்போது. ஆக்சுவலி ஆயில் தடவி வச்சு சூடு பண்ணும்போது அந்த கலர் தான் வரும். ஸோ ஆயில் ஊற்றிட்டு ஆனியன் ஒரு 2 ஃபுல் ஆனியன் எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. கையில் சாப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி கேபேஜ், முட்டைக்கோஸ் இருக்குது தெரியுமா, அதையுமே இதே மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ சின்னதாக கட் பண்ணுங்கள். ஆனியன் வதங்கிட்டுருக்குல்ல, அதுலேயே இந்த முட்டைக்கோஸையும் போட்டுருங்க. நல்லா வந்துட்டு அதில் தண்ணி கண்டென்ட் போகிற வரைக்கும் வதக்குனா போதும். ரொம்ப ரோஸ்ட் ஆகணுமா இல்லை ப்ரௌன் ஆகணுமா அதெல்லாம் வேண்டாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பீன்ஸ் எடுத்துக்கோங்க. பீன்ஸையுமே வந்துட்டு இதே போல் வந்து குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பீன்ஸ் போட்டதுக்கப்புறமா அந்த ஒயிட் அண்ட் க்ரீன் செம்ம கலர் வரும். இவ்வளோ வெஜிடபிள்ஸ்க்கே 1 or 2 ஸ்பூன்ஸ் மட்டும்தான் ஆயில் ஊற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேரட்டையும் அதே மாதிரி குட்டி குட்டி ஆக்கிக்கோங்க. ஸோ வாயில் தட்டுப்பட்டால் தான் பசங்க வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆர் எல்டர்ஸ் ஆர் யாருனாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. நீங்கள் இவ்வளோ சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு ஆயில் என்ன சொல்கிறது, ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆயிலில் வந்துட்டு அது ரோஸ்ட் பண்ணுறது வந்துட்டு பெருசாக இதாகாது. அடிஷ்னலாக அது கூட கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அண்ட் வந்து சால்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரியே பிணைஞ்சிக்கோங்க. புதுசாக நம்ம எதுவுமே பண்ணல, சப்பாத்தி மாவு மாதிரியே பிணைய போகிறோம், அவ்வளோதான். அண்ட் சாஸ் மாதிரி ஒன்று இருக்கும்ல மோமோ ஷாப்ஸில், எனக்கு அது சட்னி மாதிரி தான் தெரியும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நல்லா வந்துட்டு பெங்களூர் தக்காளி எடுத்தால் பெட்டராக இருக்கும், பிகாஸ் அதில் ஃப்ளஷ் நிறைய இருக்கும். நாட்டு தக்காளியில் அந்தளவுக்கு ஃப்ளஷ் இருக்காது. பட் நான் நாட்டு தக்காளி தான் வாங்குறது, ஸோ நான் இதிலே பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு கீரல் மட்டும் போட்டு விட்டுருங்க. எதுக்குன்னா ஸ்கின் எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு பட்டை மிளகா, குண்டு மிளகா இல்லை பட்டை மிளகா எடுத்துருக்கேன். ஒரு 5, உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் எடுத்துக்கோங்க. பட் உங்களுக்கு பிபி அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உப்பெல்லாம் வந்துட்டு கம்மி பண்ணிக்கணும். ஒரு காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன், ஜஸ்ட் கலருக்கு. காஷ்மீரி ரெட் சில்லி வந்துட்டு இப்போ மற்ற மிளகாவை ரீப்ளேஸ் பண்ணோன்னா நீங்கள் 10-12 போடணும், பிகாஸ் காரமே இருக்காது, கலர் மட்டும்தான் இருக்கும். பபுளாக தண்ணியில் வந்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் அதுக்குள்ளே போடுங்க. பூண்டு, மிளகா, அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி. ஆனியன் போட்டுறாதீங்க, நல்லா வராது, சட்னி ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப கொதிக்கணுமா வேகணுமா அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து இந்த ஸ்கின்னு பீல் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், அழகாக வந்துருச்சு. சுட சுட கை வச்சிடாதீங்க, கொஞ்சம் பார்த்து வைங்க.
ஸோ இந்த சட்னிலேயுமே கூட வந்துட்டு பெருசாக கேலரிஸ் இருக்குது தான். பட் மற்ற ஃபுட்டை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம எல்லாத்தையும் உரிச்சாச்சு. பூண்டு வந்து நீங்கள் தோல் இல்லாமல் போட்டுக்கிட்டிங்கனாலுமே நல்லது தான். பட் அந்த ஃப்ளேவர் வரணுன்னா எனக்கு வந்து பூண்டு தோலோடு தான் வேணும். ஸோ நான் இது போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிணைஞ்சாச்சு. ஸோ நல்லா நீட் பண்ண அது சாஃப்ட் ஆகிட்டே இருக்கும். கோதுமை மாவில் பண்ணும்போது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. நீங்கள் மைதா மாவில் பண்ணிங்கன்னா தான் அந்த உள்ளே இருக்கிறது வெளியில் தெரிகிற அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். பட் கோதுமை மாவு ஹெல்தி வெர்ஷன்றதுனால அது இப்படி தான் இருக்கும். நல்லா திரட்டிக்கோங்க. நல்லா தின்னாக வந்துட்டு திரட்டிக்கோங்க. மாவு போட்டு பண்ணுங்கள், ஆயில் போட்டு பண்ணாதீங்க. ஏன்னா மாவு போட்டு பண்ணும்போது தான் அது வந்து எலாங்கேட் ஆகும், ஒரு எக்ஸ்டெண்ட் ஆகும். நான் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து ரவுண்டு போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கட்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை என்ன மாதிரி எதுவுமே கட்டர்ஸ் எல்லாம் வச்சு இல்லை அப்படின்னா டிஃபன் பாக்ஸ்லேயே கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸில் கூட பண்ணலாம். ஸோ நான் வந்து எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். நான் எடுத்த மாவில் ஐ திங்க் 20 to 25 மோமோஸ் செஞ்சேன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. தண்ணி எடுத்து கார்னர்ஸில் வந்து போட்டுட்டு, மோமோ மாதிரி எனக்கு மடிக்க தெரியாது அண்ட் எனக்கு டைமும் பெருசாக இல்லை. நான் இதை ஒரு 1 hour 1.5 hours முடிக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ட்ரை பண்ணேன். அது சோமாஸ் மாதிரி வந்துருச்சு. மோமோன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இன்னொன்று, மைதா மாவில் செய்கிற அளவுக்கு கோதுமை மாவில் வந்துட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. டைம் இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸாக்ட் மோமோஸ் மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டெல்லாம் நான் ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. வாட்டர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸியாக ஒட்டிக்கும். ஸோ மாவு கொஞ்சம் தான், உள்ள ஸ்டஃபிங் தான் நிறைய இருக்குது. நீங்கள் எப்படி பார்த்தாலும் இது ஒரு ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு டின்னர் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டைமே இல்லை, உடனே கிளம்பணும், ஸ்பீடாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட முடிக்கலாம். எப்படியோ சாப்பிட தான் போகிறோம், இப்படி கூட நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க, நான் வந்து மாவு பிணையும் போதும் ஆயில் போடல. வெஜிடபிள்ஸ் வாட்டி பண்ணும்போதுமே ஒரு 2 ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து ஆயில் போட்டிருப்பேன். அண்ட் இதுக்குமே ஆயில் யூஸ் பண்ணல, தண்ணியில் தான் மூடுறேன். அண்ட் ஸ்டீம் தான் பண்ண போகிறோம். சப்பாத்தி அண்ட் பொரியல் சாப்பிட்ற கணக்கு தான் வரும். சப்பாத்தியில் கூட 1 or 2 ஸ்பூன்ஸ் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எதுவுமே இருக்காது. இப்போ இந்த சட்னிக்கு வந்துடும். இதை நம்ம ஜஸ்ட் அரைச்சாச்சு, தண்ணி ஊற்றாமல் அரைச்சாச்சு, உப்பு போட்டாச்சு, அவ்வளோதான். கொஞ்சம் ஆயில் ஊற்றி நம்ம தாளிக்கிறதுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி பூண்டு மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சட்னியை வந்து போட்டுக்கோங்க. பயப்படாதீங்க, இந்த சட்னி வந்து 1 ஸ்பூனுக்கு மேலே நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. ஸோ சட்னி ஒரு 10 to 15 ஸ்பூன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் 1 or 2 ஸ்பூன்ஸ் தான் எடுப்பீங்க. அவ்வளோ எடுக்கிறது தான் பெட்டர், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ஸோ ஆயில் பெருசாக அதில் வந்து இருக்காது, டிப் பண்ணி தான் சாப்பிட போகிறீங்க. நான் இந்த மோமோஸ் வந்து எக்ஸாக்டாக 8 to 9 minutes வேக வச்சுருக்கேன்.
ட்ரான்ஸ்பரண்ட்டாக வராது. பிகாஸ் கோதுமை மாவு இப்படி தான் வரும். நீங்கள் இதுக்கு மேலே தின்னா செஞ்சிங்கன்னா வேணால் இன்னும் பெட்டராக இருக்கும். பட் இதுவே ஒரு நல்ல ஒரு ஹெல்தி வெர்ஷன். மோமோஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. எதுவுமே மிச்சம் கூட ஆகலை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபி வேறு ஒரு ட்ராவல் பிளேஸோடு பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.